என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஹெல்த் சேனல்ல இருந்து முல்லைவேந்தன் பேசுறேங்க. நேத்து 25/3/2026 புதன்கிழமை காலை பகல் நேரத்துல 11லேருந்து 12 மணி அளவுல திரு சீமான் அவர்கள் வந்து தளி சட்டமன்ற உறுப்பினரை அ அறிமுகப்படுத்தி, அவருக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தார். அதற்காக கெலமங்கலம் பேருந்து நிலையத்துல ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே கலந்திருந்தாங்க. அந்த கூட்டம் வந்து அந்த உச்சி வெயில்ல தான் நடந்தது. யாருமே கலைஞ்சு போகல. எல்லாம் ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் அ சீமான் அவர்கள் வரும்பொழுது பெண்கள் ஆலம் கலைக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றாங்க. ரொம்ப சிறப்பா அமைந்தது. அவர் ஆற்றிய ஆ சிற்றுரைன்னு தான் சொல்லணும். சீமான் ஆற்றிய பல பேருரைகள்ல இது ஒரு சிற்றுரை தான். இருந்தாலும் மிகச் சிறப்பாக இருந்தது. அதைப் பற்றிய காணொளி தான் இது. கடல், கடல்ல, நிலம், லான்ச் எல்லாத்துலயும் அதிகாரம் செஞ்சிருவாங்க. தமிழ் பேரரசி அலைமாகடலிலும் நிலத்திலும் அதிகாரத்தை நிறுவியவர்கள் நம் முன்னவர்கள் சேர பாண்டியர்கள். குறிப்பாக சேர பாக்கன்தான் கடலிலே பல கடந்து பல தடைகளை நடத்தி பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசை நிறுவியவன் நம்முடைய பாட்டன் ராஜராஜன் என்று சொல்லப்படுகிற அருள்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழன். அவன் பிள்ளைகள் தான் நம்பி எண்ணி வாழ இடமில்லாமல் ஊரெல்லாம் அகதிகளாக ஏழைகளாக பிழைக்க வழி இல்லாத நாடு விட்டு நாடு பின்பு நாதிற்கு நிற்கிற நிலைமையில் நிற்கும்.